இருக்கிற பத்திரிகை நண்பர்களே, அண்ணன்மார்களே, என்னோடு பயணிக்கும் கருத்தில் தலையாட்டிட்டே இருக்காங்க. கேட்கிறேன் என்னதாண்ட நான் பேச ஆரம்பிச்சுக்கேன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே நான் இன்னும் பார்த்தோன்னே வந்துட்டானா. நான் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கும் இந்த விழாக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அசோக் அண்ணாமலை எங்க சங்கத்தோட டிசி மெம்பர், ரொம்ப ஆக்டிவான, எப்ப பார்த்தாலும் எப்படா டைரக்ட் பண்ண போறேன்னு கேட்டே இருப்பேன். திடீர்னு ஆடியோ ஃபங்க்ஷன் வரணும்னு எனக்கு தெரியாம எப்படா படம் பண்ணேன். அப்புறம் தான் சொன்னாரு அவருடைய நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் கூட இருந்து கிரியேட்டிவ் டைரக்டரா பண்ணேன்னாரு. நிறைய கிரியேட்டிவா பண்ணியிருக்காங்க. உண்மையுமே ஒரு படத்தோட பாடலை பார்க்கிற ஒரு முழு நிறைவு இந்த பாடல்ல இருந்தது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த பாடலை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பா இதுல என்னன்னா, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆகிறான். மியூசிக் டைரக்டர் பேர்ல இருக்கிறவன் கேமரா ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இளையராஜா கேமராமேன் ஆயிட்டாரு. மியூசிக் டைரக்டர் ஆயிருக்கணும், மாறிடுச்சு. அதனால அவன் இளையராஜா மாதிரியே பேசிட்டு உட்காந்துட்டான். பத்து நான் என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு உட்காந்துட்டப்ப உன்னுடைய வேலை பேசியிருக்கு, உன்னுடைய ஒளிப்பதிவு பேசியிருக்கு. பொதுவாக பிலிம் இன்ஸ்டியூட்காரங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நாங்க இங்க வந்து இண்டஸ்ட்ரியில வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா பேச பழகிட்டோம். நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி ஆடத்தான் தெரியும், ஆட வைக்கத்தான் தெரியும் நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் தான் பேசி ஆடவும் தெரியும், ஆட வைக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். எங்களும் ஒர்க் பண்ணதில்லை, தப்பிச்ச மகனே. என்னுடைய படங்களில் அவர் பணிபுரியவில்லை என்றாலும் அவர் தொடக்க காலம் முதல் நான் மிகவும் நேசிக்க என் குடும்ப நண்பராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீட்டு எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ளும் இனிய நண்பர் அவரு சொன்னார். அவர் டான்ஸ் மாஸ்டர் வேலை செய்கிறத விட அந்த டான்ஸ் மாஸ்டர் யூனியன்ல வேலை செய்கிற கொடுமை இருக்கு பாருங்க. அது இரவு பகலா என்ன இப்ப அது சரியாயிடும். ஆமா, இப்ப நிறைய ஹீரோக்கள் அரசியலுக்கு போயிட்டதுனால அந்த இடம் ஜாலியா இருக்கு. அப்போ அந்த இடத்த எப்படின்னா இப்ப நிறைவு செய்யறதுக்காக இப்ப நம்ம ரொம்ப பிஸியா நம்ம எங்க சங்க பொருளாளர் அண்ணன் திரு பேரரசு அவர்கள் ஒரு 7-8 படம் நடிச்சிட்டு இருக்காரு. எப்ப போன் பண்ணாலே ஷூட்டிங் இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்க அப்படின்றாரு. ஆக அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு நம்ம மாஸ்டர் நல்லா யூஸ் பண்ணுங்க. ஒரு மிகச்சிறந்த மாஸ்டர், நல்ல உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன மூவ்மெண்ட் வேணுமோ அதான் கொடுப்பாரு. அவர் ஆளை பார்த்து ஒண்ணு இந்த ஆள் இந்த மூவ்மெண்ட்டுக்கு தாங்குவான் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் தம்பி. ஏன்னா அவரு விஜய் எல்லாம் போனாருன்னா விஜய் இதுவரையில என்ன பண்ணலையோ அதை பண்ணுவாப்ல. அதனால இன்னைக்கு விஜய் ஆட வச்ச இவரு இப்போ விஜய் எல்லாத்தையும் ஆட வச்சுட்டு இருக்காரு. சட்டசபையில ஒரு எல்லாம் பரபரப்பா இருக்காங்க இல்லையா. அத நமது பேரரசு அவர்கள் குறிப்பிட்டது போல இன்னைக்கு தமிழ் திரையுலகமே இன்னைக்கு எல்லாம் டிவிக்கு முன்னாடிதான் காலையில உட்காந்துருந்தாங்க. எத்தனை பேர் வாக்கு போடுவாங்க, பாஜக ஆட்சி நிக்குமா அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றியை அவர் மீண்டும் இந்த சபையிலே நிரூபித்த நமது மாண்புமிகு முதல்வர், நம் கலை உலக சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்தும் முடியாததை முதல் முயற்சியிலேயே சாதித்த ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் அவர்கள் அமைந்திருப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் அடிச்ச ஒரே அடி விஜய் தான்.
நிறைய பேர் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே இதே இடத்துல இதே மேடையில் நான் சொல்லியிருக்கேன், ஏன் வரக்கூடாது, வரட்டும், ஒரு மாற்று ஆட்சியை தரட்டும், அவர் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. இது ஒரு சுதந்திர நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு இதே மேடையில் நான் பேசினேன். ஒருத்தர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் எடுத்த ஒரு முயற்சியில நம்ம ஜெயிச்சே தீரணும்னு இறங்குறாரோ அவங்க ஜெயிச்சே தீர்வாங்க. சினிமாவிலையும் சரி, அரசியலையும் சரி. அந்த நம்ம வீட்டு ஸ்ட்ரென்த் தான் முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் நமது முதல்வர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஜெயிக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதுலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேகமா அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் அவர் அடைந்து கொண்டிருப்பார். நிச்சயமாக இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அவர் இந்த ஆட்சியில இருப்பார் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். உண்மையை சொல்றேன். ஏன்னா அந்த வயது இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அற்புதமான விவேகம் இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விஜய் அவர்களிடம் இருக்கிற விவேகம் அளப்பரிய. அந்த விவேகத்திற்கு இனி தோல்வியே இருக்காது என்பதுதான் எனது கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வர்றாரு, நம்ம வாழ்த்துக்கு போவோம். என்ன சொல்றீங்க? நம்ம இல்லாம நாம உங்களுக்கு யாரு கூடவே இருப்போம். பேரரசு, நீங்க பின்னாடி இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் முன்னாடியே நிற்போம். ஓகே, நான் பேரரசு கிட்ட சொன்னேன், நீங்க முதல்ல போய் கட்சியில சேர்ந்திருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டாரு. இல்ல சார், நம்ம கலை உலகங்க, நம்ம கலை உலகத்திலிருந்து ஒருத்தர் மேலாளா இருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உண்டு, நம்ம திரையுலகத்தின் சப்போர்ட் எப்பவுமே உண்டு அப்படின்றது நான் இங்க உறுதியா சொல்றேன். அதுல என்ன இருக்கு? நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அவார்டை டக்குன்னு அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு காலகட்டத்தில் என்ன, நான் அந்த அவார்டு கமிட்டியில் இருந்ததுனால சொல்றேன், தேக்கம் அடைந்து விட்டது. நீங்க சொன்னீங்கள, அது கொஞ்சம் தப்பா சொல்லியிருக்கேன். இன்னொருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது கூட அது தடைப்பட்டு 3-4 ஆண்டுகள் நிறுத்தி போய்க்குவா. அதுதான் முதல் நடந்தது. அது ஏதோ ஒரு பிரச்சனையினால அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சி நீட்சியாகத்தான் இது இருக்கிறதே தவிர வேணும்னே செய்யணும் பார்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 படம் தான் பார்த்தலாம். ஒரு வருஷத்துக்கு 3 படம், 300 படத்தை பார்க்கறதுன்றது எப்படி? அது ஒரு படத்தையும் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது. அவார்டு இந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால் நீங்க உங்களுடைய உணர்வு சரியானதுதான். பட் அந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்க முடியும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 10 வருஷத்து வேலையை ஒரே வருஷத்தில் செய்ய முடியாது. இப்ப கூட மத்திய அரசாங்கத்தில் கூட அந்த ஒண்ணு இருக்கு, அது ஒரு வருஷம் பின்தங்கிதான் இருக்கு. அது கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவருக்கு அது வேணும்னே செய்யறது இல்லை. விஜய் சார் நம்மளுக்கு அவார்டு கொடுக்கறதை விட தமிழக மக்களுக்குண்டான நலனை பாதுகாப்பதில் முதல்ல அவர் கவனம் செலுத்தட்டும். அதுதான் அவருக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் திரைப்படத்தை பார்த்துக்கலாம். திரைப்படத்துல நம்ம அவர் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் எப்பவுமே திரைப்படத்துறைக்கு நிச்சயமாக ஒரு துணையாக இருப்பார் என்று நீங்க சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வருவோம், எல்லாரும் படங்கள் பார்ப்போம். படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் கூட ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இப்ப போனா போது வாங்கையா நீங்கள சும்மா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு சாங் ரிலீஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? ஒரு பாடல் ஆல்பம் ரிலீஸ் அளவுக்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. நான் சொல்ல வரேன் கரெக்டா? நிறைய
ஒவ்வொரு வாரத்துக்கு 2-3 நடந்துட்டு இருந்தது. திடீர்னு காணும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் எந்த ஆடியோ ரிலீஸும் போகல. நீங்க ஏதாச்சும் போயிருக்கீங்களோன்னு தெரியல. நீங்க இல்லையா? ஐயோ பாவம், நம்மளதான் கூப்பிடலன்னு பார்த்தா உங்களே கூப்பிடாம விட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க திரையுலகம். அதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு சார், மலையாள இண்டஸ்ட்ரி சூப்பரா இருக்கு, கன்னடா இப்ப நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கு. இருக்கிற படங்களும் பிரம்மாண்டம், அது ஓடக்கூடிய பிரம்மாண்டங்கள். இங்கே ஓடாத பிரம்மாண்டங்களை எடுத்து இருக்கிற படங்களையும் இருக்கிற தியேட்டரையும் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் டோட்டலா காலி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து அளவான செலவுல சிறந்த படங்களை கொடுக்கும் இயக்குனர்கள் குறைவாயிட்டாங்க. அந்த இயக்குனர்கள், நல்ல இயக்குனர்களை பயன்படுத்தும் தயாரிப்பாளர்களும் குறைந்து விட்டார்கள். நல்ல இயக்குனர்களை தேர்ந்தெடுக்கிற பெரிய நடிகர்களும் இல்லை. இதுதான் இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணா நம்மளும் பிஸியா இருக்கலாம், நீங்களும் பிஸியா இருக்கலாம், ஜனங்களும் பிஸியா படம் பார்ப்பாங்க. தியேட்டர் எல்லாம் அருமையா இருக்கு, தியேட்டர்ல எல்லாமே விற்கிறாங்க, எல்லாமே சாப்பிடலாம், காசு கூட செலவு பண்ணி சாப்பிட ரெடியா இருக்காங்க. போய் பார்த்தா உட்கார்ந்து பார்த்தா ஒர்த்தா இருக்கிற படம் எடுக்கிறோமா அப்படின்றது கொஞ்சம் சிந்திக்கணும். ஒர்த்தா இருந்தா அது நிச்சயமா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் கேரளாவிலும். இன்னும் அதே மாதிரிங்க சிம்பிளா ஒரு 25 நாள்ல படம் எடுத்து எல்லா நடிகர்களையும் ஒரே இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ணிடுறாங்க. இரவு பகல்னு பார்க்காம எப்ப கூப்பிட்டாலும் ரூம்ல இருந்து நடிச்சுட்டு போகணும். அவன் சீக்கிரம் பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிச்சிடறாங்க. அப்போலாம் ஈஸியா ஒரு டைரக்டருக்கு எல்லா நடிகர்களும் சரி அவரை ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டோம், சரி இன்னைக்கு தூங்கிட்டு வரணும், 2 நாள் நீங்க இந்த ரூம்லயே இருங்கன்றாங்க. வேற ஆளை வச்சு எடுக்கணும். அப்புறம் 2வது நாள் நம்ம இன்னைக்கு எழுப்பிதான் நீ இந்த சீன்ல நடிக்கணும். பார்த்தா ஒரு நம்ம ஊர்ல ஒரு 200 நாள் இருக்கிற படத்தை அவங்க 25 நாள் எடுத்துறாங்க. அதனாலதான் அவங்க தப்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த திரையுலகத்தை காக்கும் முயற்சியிலே ஒட்டுமொத்த தமிழக நடிகர்களும் தமிழ்நாட்டு நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, கிரியேஷன்ல இப்பவும் சொல்றேன், உலக அளவுல நம்ம கிரியேட் பண்ற தமிழர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டி வேற எங்கேயுமே கிடையாது. அதுல இருந்துதான் எல்லாருமே வளர்ந்தாங்க. ஒரு காலத்துல நான் தான் சொன்னேன், இப்ப கூட ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு காலத்துல தமிழ் படங்களை தூக்கிட்டு போய் நம்ம படம் ரிலீஸ் ஆச்சுன்னாவே ஹைதராபாத்ல இருந்து வந்துருவாங்க ஒரு 10 பேர் அந்த படத்தை பார்க்கறதுக்கு. நம்மளுக்கு பாக்குறாங்க இல்லையோ, நம்ம ப்ரொடியூசர் கூட பார்க்க மாட்டாங்க. ஆந்திராவில இருந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்து அப்ப இல்லையா சப்ஜெக்ட் அடுவண்டி அப்படின்னு டப்புன்னு பார்த்தா என்னுடைய உரிமைக்கு ரிலீஸ் ஆகி 3வது நாளே என் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த ரைட்ஸ் வேணும்னு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி நம்ம கிரியேட்டிவிட்டி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் இப்ப போயிடுச்சு. எங்க போச்சு? கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய நடிகர் வர்றாரு, அவருக்கு தகுந்த மாதிரி தான் கதை கேட்கிறாரு. நான் ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன்னா அது கேட்கவே மாட்டாங்க. ஆக இது மாற வேண்டும். இது மாறினால் நம் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சி மீண்டும் வரும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அதுவரையிலும் இந்த மாதிரி அருமையான பாடல்களை நீங்க நிச்சயமா உங்களுடைய பாடலுக்கு இதை வச்சே ஒரு கதையை பண்ணலாம். அந்த கதைக்குள்ளேயே இந்த பாடல் வர்ற மாதிரி நீங்க செய்ய முடியும். அந்த படத்தில் நடிச்ச நடிகை அவங்க என்ன பாடகி ஐக்கி, அவங்க ரொம்ப ஐக்கி நம்ம தஞ்சாவூர் பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு. நீங்க பிரமாதமா இருக்கு, ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. ஒரு அசுவத்து ஏற்கனவே எனக்கு சவுண்ட் ரெக்கார்டிஸ்டா வேலை செஞ்சவர் நம்ம கற்க கசடர படத்துல. ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்ல பாடல் எழுதுறீங்க. எடிட்டரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ராமராஜன் சார் படம் ஆடியோ ரிலீஸ்ல. வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு ஏதோ என்னத்தை வாழ்த்து தேவைப்படுது, இதுதான் எங்களை வாழ்த்தணும். எனக்கு தயாராகிட்டு ஏதோ டெய்லி ஏதோ டைம் கிடைக்கிறப்ப ஸ்டெப்ஸுக்கு சொல்லி கொடுங்க. அதில் இவரை கூட யூஸ் பண்ணலாம், பக்கத்தில் ஒருத்தருக்கு. ஸோ எல்லாமே விஜய் இயக்குனர்களா இருக்கிறாங்க, பயமா இருக்குது. ஆகவே இந்த ஆல்பத்து பேர் என்ன? ஆமா, சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர்.
கரெக்ட் தான். நீங்க சைலண்டா இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க. உங்க பிரதர் தான் ப்ரொடியூசரா? அப்பாவா? நீங்களே ப்ரொடியூசர். வாழ்த்துகள். மிகப்பெரிய வெற்றி. டைரக்டர் வந்து என்னுடைய தம்பி, அவரு திரைப்பட கல்லூரி இயக்குனர். அவர் வந்து அவரை வச்சு படம் பண்ணுங்க, எல்லாம் மிரட்டிடுவாங்க. அவரும் இளையராஜா காம்பினேஷன் போட்டு மீண்டும் அஸ்வத்தை ஒரு இளையராஜா காம்பினேஷன். இந்த இளையராஜா சொல்றேன், அப்புறம் இல்லை. ஆமா, அந்த இசையமைப்பாளர் அஸ்வத்தை வச்சு நீங்க ஒரு படத்தை மிக கூடிய விரைவில் தயாரிக்க வேண்டும். அந்த தயாரிப்புல நாங்களும் ஏதாச்சும் கொசுறு வேஷத்துல நடிக்கிறோம். 2 பேர் இருக்கிறோம், லாரல் ஹாடி மாதிரி. வேற நானும் பேரரசு. கொசுருக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுலாம். இல்ல, அவங்க படம் டைரக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நாங்க அவங்கள டார்ச்சர் பண்ண. மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆல்பமாக இது வெளிவர வேண்டும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த விழாவை அழகாக வர்ணித்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கும் அனைவருக்கும், என்னுடைய ஈசி மெம்பர் திரு அசோக் அண்ணாமலை கிரியேட்டிவ் டைரக்டர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.